ஸ்ரீலங்கா யுகமிதுவே சுபிட்சத்தின் திருப்பு முனையை அடையும் இந்த பயணத்தின் பலம் மேட் இன் ஸ்ரீலங்கா யுகம் ஒன்றை உருவாக்க விவசாயம், சிறுபோகம், மீன்பிடி, களிமண், ரத்தினம் மற்றும் ஆபரணங்கள், பேட்டிக், பித்தளை ஆகிய தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள உங்களுக்காக கைத்தொழில் அதிகார சபையின் முழுமையான ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். விவரங்களுக்கு 0112-486 அழையுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள். ஆனவிழுந்தாவ சதுப்பு நிலம் நிர்மூலமாக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிப்பு. கண்டி மாவட்டத்தின் சில இடங்களில் சமீபத்தில் ஏற்பட்ட நில அதிர்வு பற்றிய பூர்வாங்க விசாரணை அறிக்கை வெளியீடு. எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் மீண்டும் பஸ் முன்னுரிமை ஒழுங்கை சட்டம் அமுலில். உலகச் செய்திகளில் கிரேக்கத்தில் குடியேறிகள் தங்கியிருந்த மிகப்பெரிய முகாம் தீக்கிரையானதை அடுத்து சுமார் 13,000 பேர் நிற்கதி. விளையாட்டுச் செய்திகளில் பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டியாளர்கள் தொடர்பான ஆன்லைன் தகவல் கோப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ள சுபீட்சமான கிராமம் என்கின்ற வேலை திட்டத்திற்காக 2,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகை 14,021 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மத்தியிலே தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளது. பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய கிராம சனசமூக குழுக்கள் ஊடாக பல வேலை திட்டங்கள் அமுலாக்கப்படும். கிராமிய மார்க்கங்கள், படிகள், கால்வாய்கள், சிறிய பாலங்கள், கிராமிய மருத்துவ நிலையங்கள், கிராமிய பொருளாதார நிலையங்கள், வாராந்த சந்தைகள் போன்றவை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ஆனவிழுந்தாவ சதுப்பு நில காட்டை புல்டோசர்கள் மூலம் நிர்மூலமாக்கிய சம்பவம் பற்றி விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பற்றி விசாரிப்பதற்காக 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் அறிக்கையினை துறைசார் அமைச்சர் சிபி ரட்நாயக்க நேற்று சபையில் முன்வைத்தார். மரண தண்டனை கைதியான பிரேமலால் ஜெயசேகர நேற்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டமை பற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதன் காரணமாக அமளி துமளி ஏற்பட்டது. சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன உரையாற்றுகையில் ஒரு அங்கத்தவர் முதல் தடவையாக சத்திய பிரமாணம் செய்கையில் ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு தடை போட முயன்றது பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு பொருத்தமானது அல்ல என்று குறிப்பிட்டார். சத்தியப்பிரமாணம் செய்ததன் பின்னர் ஒழுங்கு பிரச்சினையினை எழுப்புவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சமீபத்தில் கண்டி மாவட்டத்தின் சில இடங்களில் ஏற்பட்ட நில அதிர்வுகள் தொடர்பான பூர்வாங்க ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. திகன, ஹாரகம் ஆகிய இடங்களில் ஆகஸ்ட் 29ஆம் திகதியும் செப்டம்பர் 2ஆம் திகதியும் நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தன. இது பற்றி புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் ஆய்வு செய்திருந்தது. ஆய்வறிக்கை பணியகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சிறிய அளவிலான நில அதிர்வுகள் மூலம் விக்டோரியா அணைக்கட்டிற்கு பாதிப்பு கிடையாது என்று பணியகத்தின் பணிப்பாளர் நாயகமான பொறியியலாளர் சஞ்சன டி சில்வா தெரிவித்தார். சுண்ணக்கல் படிமங்களில் இற்றுப்போன பகுதிகளில் இருந்து வெளியாகும் சக்தி காரணமாக நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக தெரிகிறது. 1993, 1998,
2007 ஆண்டுகளிலும் இத்தகைய நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் ஆய்வுகளுக்கு பொறுப்பான பணிப்பாளர் நளின் டி சில்வா தெரிவித்தார். கிழக்கு கடலில் விபத்துக்குள்ளான MT நியூ டயமண்ட் எண்ணெய் தாங்கி கப்பல் மூலம் இலங்கையின் சமுத்திரவியல் சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் கருத்து கோரப்பட்டுள்ளது. இது பற்றிய அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் தப்புல டி லிவேரா அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரை பணித்திருக்கிறார். இது தவிர சமுத்திரவியல் மாசடைதலையும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் வகையிலும் இந்த கப்பலை தற்போதுள்ள இடத்தில் இருந்து 200 கடல் மைல் அப்பால் இழுத்துச் செல்லுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் 2வது தடவையாகவும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிசிர மெண்டிஸ் ஆஜராகியிருந்தார். கடந்த ஆண்டு ஜனவரி 16 வனாத்தவில்லு லக்ரோவத் என்கின்ற இடத்தில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இது பற்றி ஆராய்ந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதிநிதிகள் எவரும் பிப்ரவரி 5 மார்ச் 19 மார்ச் 26 இடம்பெற்ற புலனாய்வு பரிசீலனை கூட்டங்களில் பங்கேற்கவில்லை என்று திரு சிசிர மெண்டிஸ் தெரிவித்தார். விசாரணை பற்றிய எந்தவொரு அறிக்கையையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேசிய புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றும் அவர் சாடினார். புலனாய்வு பிரிவின் தலைவர் சிசிர மெண்டிஸ் தலைமையில் இடம்பெற்ற புலனாய்வு கூட்டங்களில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்காமல் இருந்தமைக்கு ஏதேனும் காரணங்கள் உண்டா என்று விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் கேள்வி எழுப்பினார். தாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும் அதற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபராகவும் கடமையாற்றிய காலப்பகுதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்ததாக திரு சிசிர மெண்டிஸ் குறிப்பிட்டார். இதன் காரணமாக புலனாய்வு பிரிவின் தலைவர் என்கின்ற ரீதியில் தமது தலைமையில் இடம்பெற்ற கூட்டங்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள மேலதிகாரிகள் பகிஷ்கரித்ததாக அவர் குறிப்பிட்டார். இலத்திரனியல் கழிவுகளை தபால் அலுவலகங்கள் ஊடாக சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நடைமுறையில் தபால் ஊழியர்களின் சேவையினை பெறவுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் எஸ் சமரசிங்க தெரிவித்தார். சேகரிக்கப்படும் இலத்திரனியல் கழிவுப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு மீள் சுழற்சிக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் கூறினார். பஸ் முன்னுரிமை ஒழுங்கை என்கின்ற போக்குவரத்து வேலை திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் அமுலாக்கப்பட உள்ளது. இந்த வேலை திட்டத்தின் ஒத்திகை நாளை தொடக்கம் இடம்பெறும் என்று மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டார். கொழும்பு உள்ளிட்ட போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரங்களில் நெரிசலை குறைப்பதற்காக பஸ் முன்னுரிமை ஒழுங்கை வேலை திட்டம் அமுலாக்கப்பட்டது. பண்டாரகம அட்டுலுகம பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் 3 பெண்கள் அடங்கலாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அட்டுலுகம மாரவ என்கின்ற இடத்தில் உள்ள வீடொன்றில் கஞ்சா விநியோகிக்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த வீட்டை சோதனையிட சென்ற சமயம் போலீசார் தாக்குதலுக்கு இலக்கானார்கள். அவை உள்நாட்டுச் செய்திகள். விவசாயம், சிறுபோகும், மீன்பிடி, களிமண், பெட்டிக், பித்தளை ஆகிய தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள உங்களுக்காக மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். விவரங்களுக்கு 0112 பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நேற்றைய தினம் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 7 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் கொரோனா தொற்றுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 180 மாறியுள்ளது. நேற்று 11 தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2946 அதிகரித்தது. உலக அளவில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,76,00,000 எட்டியுள்ளது. 1,86,00,000 பேர் குணமடைந்திருக்கிறார்கள்.
8,98,000 பேர் மரணத்தினை தழுவியுள்ளார்கள். ஆக கூடுதலான தொற்றுகள் ஏற்பட்ட நாடுகளில் தொடர்ந்து அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் நேற்று 1168 மரணங்கள் சம்பவித்துள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு காடுகளை தீக்கிரையாக்கல், விலங்குகளை வேட்டையாடுதல், உயிரினங்களுக்கு பொறி வைத்தல் போன்றவை பற்றிய முறைப்பாடுகளை பெறுவதற்காக வன ஜீவராசிகள் அமைச்சு தொலைபேசி வசதியினை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய குற்றங்கள் பற்றி பொதுமக்கள் நேரடியாக முறையிட முடியும். இதற்காக அழைக்க வேண்டிய இலக்கம் 1992 என்பதாகும். நாளொன்றின் 24 மணி நேரமும் தொலைபேசி வாயிலாக முறையிடலாம் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கோவிட்-19 தொற்று நோய் அமெரிக்காவில் பரவுவதற்கு முன்னர் அதன் தீவிரத்தினை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிந்திருந்ததாக நூலொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோயின் தீவிரத்தினை ஜனாதிபதி மறைத்ததாக நூலாசிரியர் பாப் உட்வர்ட் தெரிவித்துள்ளார். இவர் வாட்டர்கேட் ஊழலை பகிரங்கப்படுத்திய செய்தியாளராவார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடக்கம் இவ்வாண்டு ஜூலை வரை இவர் அமெரிக்க ஜனாதிபதியினை 18 தடவைகள் பேட்டி கண்டிருக்கிறார். அமெரிக்காவில் முதலாவது கொரோனா மரணம் பதிவாவதற்கு முன்னர் இந்த வைரஸ் மோசமானது என்று ட்ரம்ப் கூறியதாக பப் கூறியுள்ளார். கிரேக்கத்தில் குடியேறிகள் தங்கியிருந்த மிகப்பெரிய முகாம் தீக்கிரையானதை அடுத்து சுமார் 13,000 பேர் நிர்கதியாகியிருக்கிறார்கள். இந்த முகாம் லெஸ்போஸ் தீவில் அமைந்துள்ளது. இதில் 3,000 பேரை மாத்திரம் தங்க வைக்கக்கூடிய வசதிகள் இருந்தன. ஆனால் இங்கு 13,000 பேர் வரை இருந்ததாக தெரிகிறது. நேற்று இந்த முகாம் தீப்பிடித்ததை அடுத்து பல குடியேற்றவாசிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அத்தோடு சுவாச கோளாறுகளுக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள். புகலிட கோரிக்கையாளர்களினால் தீ பரவியதாக கிரேக்க அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவிட்-19 ஏற்படுத்திய நெருக்கடியினை எல்லையில்லா அன்பால் எதிர்கொள்ளுமாறு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். தற்போது சமூக நேசத்தினை பலப்படுத்த வேண்டிய காலம் கனிந்துள்ளது என்று பாப்பரசர் கூறினார். அவர் நேற்று வத்திக்கானில் இருந்து உலக மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். உலகை குணப்படுத்தல் என்கின்ற துணைப்பொருளில் அவரது உரை அமைந்திருந்தது. சிலர் சுயநல நோக்கங்களுக்காக நெருக்கடியிலிருந்து அனுகூலம் பெற முனைவதாக பாப்பரசர் தெரிவித்தார். இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். நாட்டில் உள்ள துறைமுகங்களின் வசதிகளை விஸ்தரிப்பதற்கு விசேட திட்டம் அமலாக்கப்படும் என்று களஞ்சிய சாலை வசதிகள், கொள்கலன் இறங்கு துறைகள், துறைமுக விநியோக வசதிகள், படகுகள் மற்றும் கப்பல் துறை அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் செய்த சமயம் திரு சமரவீர கருத்து வெளியிட்டார். உலக தரப்படுத்தலில் உயர்ந்த ஸ்தானங்களை அடையும் ஆற்றல் கொழும்பு துறைமுகத்திற்கு உண்டு என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்காக விளையாடும் வீர வீராங்கனைகளின் தகவல்களை இணையதளத்தில் பெறக்கூடிய தரவு முறையொன்றினை இலங்கை பாடசாலை கிரிக்கெட் சங்கம் வகுத்து வருகிறது. இது சங்கத்தின் தலைவரும்
கொழும்பு நாலந்தா கல்லூரியின் தலைவருமாகிய திலக் ஹேத்துஹேவாவின் எண்ணக்கருவில் உதித்த சிந்தனையாகும். இதன் கீழ் 13 தொடக்கம் 19 வயதிற்குட்பட்ட கிரிக்கெட் போட்டியாளர்கள் 30,000 பேர் பற்றிய தகவல்கள் சேர்க்கப்படும். இதனைக் கொண்டு தெரிவாளர்கள் பயிற்சி குழாம்களை இலகுவாக அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்று தேசிய பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சமையல் எரிவாயு விற்பனையில் புகழ்பெற்ற லிட்ரோ கேஸ் நிறுவனத்திற்கு SLS தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நெருக்கடி சமயத்தில் பாதுகாப்பு முகாமைத்துவ தேவைகள் அனுசரித்து செயல்பட்ட காரணத்தினால் லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் அண்ட் லிட்ரோ கேஸ் டெர்மினல் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு SLS 1672/2020 தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் அனில் கொஸ்வத்த தெரிவித்தார். இது சிறந்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. பல்வத்த சீனி தொழிற்சாலை கம்பெனியின் கிளை அமைப்பாக செயல்படும் பல்வத்த டெய்ரி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஜப்பானுக்கு பட்டரையும் சீனாவுக்கு பால்மாவையும் ஏற்றுமதி செய்ய திட்டமிடுகிறது. ஆரம்பத்தில் ஜப்பானிற்கு 50 தொன் பட்டரையும் சீனாவிற்கு 100 தொன் பால்மாவையும் ஏற்றுமதி செய்யப் போவதாக நிறுவனத்தின் தலைவர் ஆரியசீல விக்ரமநாயக்க தெரிவித்தார். இலங்கையில் பால் உற்பத்தியில் தன்னிறைவு கண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 13 வரை 40% வரை கழிவுகள். இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யலாம் என்று திணைக்களத்தின் இன்றைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்கிய CIB ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 13 வரை 40% வரை கழிவுகள். இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள்.
ஆன விழுந்தாவ சதுப்பு நிலம் நிர்மூலமாக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிப்பு. கண்டி மாவட்டத்தின் சில இடங்களில் சமீபத்தில் ஏற்பட்ட நில அதிர்வு பற்றிய பூர்வாங்க விசாரணை அறிக்கை வெளியீடு. எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் மீண்டும் பஸ் முன்னுரிமை ஒழுங்கை சட்டம் அமுலில். கிரேக்கத்தில் குடியேறிகள் தங்கியிருந்த மிக பெரிய முகாம் தீக்கிரையானதை அடுத்து சுமார் 13,000 பேர் நிற்கதி. பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டியாளர்கள் தொடர்பான ஆன்லைன் தகவல் கோப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.